நந்தனாருக்கு சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை தரிசிக்கணுன்ற ஆவல் ரொம்ப அதிகமாக தோணிகிட்டே இருக்குது. ஆனால் அது பெரிய கோவில், வெளியிலேருந்து மற்ற கோவில்லேருந்து சுவாமியை தரிசிக்கிற மாதிரிலாம் சிதம்பரத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. தினமும் ராத்திரியில் தில்லை தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியலையே, சுவாமி ஆடுற அந்த ஆடல் அரசனை நம்மளால் வழிபட முடியலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுவார். அப்புறம் தானே என்ன பண்ணுவார், தனக்கு ஆறுதலாக சரி நாளைக்கு போகலாம், நாளைக்கு நான் போவேன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிப்பார் அவரே. இதே மாதிரி தினமும் நினச்சிப்பார். ஆனால் மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்ததும் அக்கால விதிமுறைப்படி கட்டுப்பாட்டின்படி அந்த கோவிலுக்கு அவரால் போக முடியாது. அதை நினச்சி வருந்துவார். இதே மாதிரி தனக்குத்தானே சொல்லிவிட்டு நாளைக்கு போகலான்னு ஆறுதல் அடைஞ்சிப்பார். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஊர் மக்கள்லாம் அவரை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நந்தனா, நாளைக்கு போகிறேன்னு சொல்கிற சிதம்பரத்துக்கு என்றைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா அன்போட நாளை போவார்னு சொன்னது திருநாளை போவார் அப்படின்ற நாமும் அவருக்கு கூப்பிடுற பெயராக மாறிப்போச்சு. இப்போது தில்லை செல்லாவிட்டால் வாழ்நாளே வீணு அப்படின்ற எண்ணம் நந்தனாருக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் ஏற்படுத்திடுது. ஒரு நாள் துணிவு கொண்ட நெஞ்சோடு என்ன பண்ணுறாரு, கோவிலோட மதில் செவத்தில் போய் அப்படியே உட்காந்து அந்த கோவிலெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. அப்போது கோவில் உள்ளேருந்து அந்த வேத மந்திரங்கள் ஒளியும் வேள்வி புகையும் எல்லாம் வெளிவர்றதை பார்த்துட்டு ஆஹா, இறைவனின் திருநடனத்தை காண்பதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே உருகி போகிறாரு, கவலையில் ஆழ்ந்து விடுகிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலை வணங்கிட்டு இரவும் பகலும் திருமதிலேயே வலம் வந்து கொண்டிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் சுவாமி நடராஜர் கோவிலையே அப்படியே சுற்றி பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அங்கேயே படுத்து தூங்கிடுறார். நந்தனாரோட கனவுல அன்னைக்கு ராத்திரி யார் வரா, நம்ம ஆடல் அரசன் நடராஜர் தான் வரார். என்ன பண்ணுறார், இப்பிறப்பின் கர்மா கழியணும்னா வேள்வி தீயில நீ புகுந்து எழுந்து முப்புரி நூலணிந்து திகழ்வாய் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போய்ட்றார். அதே நேரத்திலேயே தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கனவுக்கும் இந்த ஆடல் அரசன் போகிறார். போய் என்னை வழிபட்டும் மகிழும் நந்தனார் கோவிலின் மதிலில் பக்கத்தில் படுத்திருக்கான், நீங்கள்லாம் நாளை காலையில் பொழுது புலர்ந்ததும் அவனை அழைத்துன்னு தீ வேள்வியில் மூழ்கி எழ செய்யுங்க, என்னோட சன்னதிக்கு அவனை அழைச்சிட்டு வாங்க, இது என் ஆணைன்னு சொல்லி சிதம்பரத்தரசர் சொல்லி மறைஞ்சு விடுகிறார். மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்ததும் அந்தணர்கள் எல்லாரும் சுவாமி சொன்னபடி அந்த மதில்கிட்ட பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி நந்தனார் இருக்கார். வந்ததும் அவரை சந்தோஷத்தோட அழைச்சின்னு போகிறாங்க.